வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முகலாயர்கள் பற்றி நம்ம ஃபஸ்ட்டு 2 வீடியோவில் வந்துட்டு பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் வந்துட்டு இந்த வீடியோ. அந்த பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இதில் வந்துட்டு இப்போ நம்ம அவுரங்கசீப் அவரை பற்றி வந்துட்டு பார்க்க போகிறோம். இவர் வந்துட்டு 1658லிருந்து 1707 வரைக்கும் வந்துட்டு ஆட்சி புரிச்சிருக்காரு. அதாவது முகலாய அரசராக வந்துட்டு இருந்திருக்காரு. ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா, முகலாய பேரரசு ஒரு பெருமரசாக இருந்து முடிவடைஞ்சது இவரோட காலம்தான் அப்படின்னு சொல்லலாம். முகலாய பேரரசு 1857 வரைக்கும் இருந்தாலும் கூட அவுரங்கசீப் வந்துட்டு 1707 இறந்துருவார். இவருக்கு அப்புறம் வந்துட்டு வந்த வாரிசுகள்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இவர் வந்துட்டு தனக்கு தானே ஒரு பட்டம் சூட்டிக்கிறார். என்ன அப்படின்னா, ஆலம்கீர், அதாவது உலகை வெல்பவர் அப்படிங்கிற பொருளோட அந்த பட்டத்தை சூட்டிக்கிட்டு தான் வந்துட்டு அரசராக வந்துட்டு அரியணை ஏறுறாரு. அதுக்கப்புறம் ஜிந்தாபீர், அதாவது என்னென்னா இவர் கொஞ்சம் நல்லா இந்த சன்னி மரபை சார்ந்த முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க, அந்த மதத்தில் தீவிர மதவாதி அப்படின்னு சொல்லலாம். அந்த மத கருத்துக்களை எல்லாம் ரொம்ப நம்புறவர், அந்த ஒழுக்கம் நெறிமுறைகளையெல்லாம் கடைபிடிப்பவர். அதனால் இவர் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஜிந்தாபீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாழும் துறவி அப்படின்னு சொல்லிட்டு பேர். அதுக்கப்புறம் வைதீக சன்னி முஸ்லீம், அதாவது தன்னை ஒழுக்க சீலர் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அந்தளவுக்கு ஒழுக்கமாக அந்த மத கருத்துக்களை எல்லாமே வந்துட்டு பின்பற்றியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட காலத்தில் முதாசிப் அப்படிங்கிற ஒழுக்க நெறி அலுவலர்களை வந்துட்டு நியமிச்சிருக்காரு. அதாவது மதத்தை வந்துட்டு கரெக்டாக பேணணும், மதம் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக பின்பற்றாங்களா அப்படிங்கிறக்காக, மதத்தை பேணுவதற்காக சில அலுவலர்களெல்லாம் நியமிச்சிருக்காரு. அவங்க பேர் என்ன அப்படின்னா முதாசிப் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஜிஸ்யா வரி வந்துட்டு விதிச்சிருக்காரு. இவர் மதத்தை வந்துட்டு நம்ம ரொம்ப புகழும் போதே நமக்கு தெரியுது இல்லைங்களா. அப்போ அந்த மதம் இல்லாதவங்க மேலே ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பார். அந்த மாதிரி இந்துக்கள் மீது விதிக்கப்பட்ட வரி தான் வந்துட்டு ஜிஸ்யா வரி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு நம்ம டெல்லி சுல்தான்கள், அதாவது குத்புதீன் ஐபக், சிக்கந்தர் லோடி அவங்க காலத்துலலாம் வந்துட்டு இருந்தாலும் கூட அக்பர் வந்துட்டு அந்த வரியை வந்துட்டு நீக்கியிருப்பார். ஆனால் திரும்ப வந்துட்டு இவர் அவுரங்கசீப் வந்துட்டு ஜிஸ்யா வரி வந்துட்டு இந்துக்கள் மீது விதிப்பார். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, முகலாயர்களுக்கும் இந்த ராஜபுத்திரர்கள், அதாவது இந்துக்களுக்கும் இருந்த ஒரு ஒற்றுமை வந்துட்டு குலையும் அப்படின்னு சொல்லலாம். மன உறவுகள் மூலமாக நிறையா உறவுகள்லாம் ஏற்படுத்தி வச்சுருப்பாங்க. அதாவது ராஜபுத்திரர்கள் கூட எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இவர் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணினதுனால திரும்ப ஒரு 2 பேர்த்துக்கும் பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவுரங்கசீப் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எளிமையான மனிதர். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, குரான் இருக்குது இல்லைங்களா, அவங்களோட புனித நூல், அதை வந்துட்டு அந்த ஓலையில் எப்படி திருவள்ளுவர் ஓலை சுவடியில் எழுதுகிறார் அந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்துட்டு பிரதி எடுத்து அதை வந்துட்டு விற்பனை செய்வார். அதில் வர்ற காசு மூலமாக தான் கூட வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்துட்டு இருக்குது. ஒரு சில தேவையற்றதையெல்லாம் வந்துட்டு தடுத்திருக்காரு. அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, தரோகா தர்ஷன் அப்படின்னு. தரோகா தர்ஷன் அப்படின்னா என்னென்னா, அந்த காலத்தில் இருந்த முகலாய மன்னர்களை கொஞ்சம் பணக்காரங்களாக தானே இருந்திருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அரண்மனைக்கு மேலே இருந்து பொற்காசுகள் எல்லாம் வீசுவாங்க. அதை பிடிக்கிறதுக்காக கீழே மக்கள்லாம் ரொம்ப சண்டை போட்டுட்டு அடிச்சுக்கிட்டு விழுந்து பிடிப்பாங்க. அதை பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரி ஆடம்பரம்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தரோகா தர்ஷன் முறைக்கு வந்துட்டு தடை வந்துட்டு இவர் கொண்டு வந்தார். அந்த தரோகா தர்ஷன் முறையை தடுக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த தடை வந்துட்டு கொண்டு வராரு. அவரோட காலத்தில் மத கொள்கை வந்துட்டு கடுமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது எளிமையாக இருக்கணும், நம்ம மதத்தை பின்பற்றவங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு அவுரங்கசீப் காலத்தில் வந்துட்டு நிறைய கிளர்ச்சிகள்லாம் வந்துட்டு வருது. இப்போ ஒரு 50 ஆண்டுகள் நீண்ட நாள் வந்துட்டு ஆட்சி புரிஞ்சிருக்காரு அப்படின்னாலும் வட இந்தியா தென்னிந்தியா 2 பகுதியிலையும் வந்துட்டு இவருக்கு நிறையா எதிர்ப்புகள்லாம் வருது, கிளர்ச்சிகள்லாம் வருது. அந்த கிளர்ச்சிகளையெல்லாம் இவர் வந்துட்டு ஒடுக்குறாரு. 25 ஆண்டுகள் வந்துட்டு வட இந்தியாவிலையும் 25 ஆண்டுகள் வந்துட்டு தென்னிந்தியாவிலையும் வந்துட்டு ஒடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்துட்டு நம்ம முன்னாடியே பார்த்தோம். இவரோட அப்பா ஷாஜஹான் வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா, தக்கான ஆளுநராக தான் அவுரங்கசீப்பை வந்துட்டு நியமிச்சிருப்பார். ஸோ இவர் வந்துட்டு தக்காணத்தில் வந்துட்டு அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஜாட் கிளர்ச்சி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். வட இந்தியாவில் குஜராத்தில் மதுரா பகுதியில் ஜாட் இனத்தவர்கள் அப்படிங்கிற ஒரு இனத்தவர்கள் வந்துட்டு வாழ்ந்துட்டுருப்பாங்க. அவங்க வந்துட்டு இந்த இவருக்கு அவுரங்கசீப்க்கு எதிராக வந்துட்டு கிளர்ச்சி செய்வாங்க. அதை வந்துட்டு அவர் ஒடுக்கியிருக்காரு. நெக்ஸ்ட்டு
சத்னாமியர் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவங்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்கள் வந்துட்டு கபீர் வம்சத்தை சேர்ந்தவர்கள், கபீர் பரம்பரையை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கிளர்ச்சி வந்துட்டு பண்ணுவாங்க. அது வந்துட்டு ஹரியானாவில் நடக்கும். அதுக்கப்புறம் சீக்கியர்கள்லாம் வந்துட்டு கிளர்ச்சி பண்ணுவாங்க பஞ்சாபில். இந்த கிளர்ச்சிகள் எல்லாத்தையுமே வந்துட்டு அவுரங்கசீப் வந்துட்டு ஒடுக்கிடுவார். இந்த அவுரங்கசீப்போட அண்ணன் இருக்கார் இல்லைங்களா, தாரா ஷிகோ அப்படிங்கிற அவர் வந்துட்டு இந்த சீக்கியர்கள்லாம் கிளர்ச்சி பண்ணும்போது இவர் சீக்கியர்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்குறாரோ அப்படின்னு நினச்சி தான் வந்துட்டு சீக்கியர்களை வந்துட்டு இவர் ஒடுக்குவார். ஆனால் அது வந்துட்டு அவரோட இமேஜினேஷன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, 9வது குரு சீக்கிய குருவான தேஜ் பகதூரை வந்துட்டு தூக்கிலிட்டுருவார். 5வது சீக்கிய குரு ஜஹாங்கீரை 5வது சீக்கிய குருவை தூக்கிலிட்டவர் யார் அப்படின்னா ஜஹாங்கீர். 9வது சீக்கிய குருவை தூக்கிலிட்டவர் யார் அப்படின்னா இவர் அவுரங்கசீப் தான் வந்துட்டு தூக்கிலிட்டிருப்பார். அந்த பேர் மட்டும் பார்த்துக்கோங்க. 9வது சீக்கிய குரு யார், 5வது சீக்கிய குரு யார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 9வது சீக்கிய குரு வந்துட்டு தூக்கிலிட்டதும் இதுக்கப்புறம் 10வது குரு வந்துட்டு வருவார். யார் அப்படின்னா குரு கோவிந்த் சிங் அப்படிங்கிறவர். அவர் வந்துட்டு கால்சா அப்படிங்கிற ஒரு படைப்பிரிவு வந்துட்டு தோற்றுவிச்சு இந்த அவுரங்கசீப்க்கு எதிராக திரும்பவும் வந்துட்டு கிளர்ச்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ராஜபுத்திரர்கள் வந்துட்டு கிளர்ச்சி பண்ணுவாங்க. அவங்களும் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ராஜபுத்திரர்கள் மீது இவர் ஜிஸ்யா வரி வந்துட்டு விதிச்சிட்டார் இல்லைங்களா. ஸோ இவங்களும் சேர்ந்துக்குவாங்க, சீக்கியர்களும் சேர்ந்துக்குவாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து அவுரங்கசீப்க்கு எதிராக வந்துட்டு கிளர்ச்சி வந்துட்டு பண்ணுவாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவுரங்கசீப் வந்துட்டு தன்னோட பையன் அக்பரை வந்துட்டு அனுப்பிச்சு போயிட்டு அந்த கிளர்ச்சியெல்லாம் ஒடுக்குப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புவார். ஆனால் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவங்க கூட சேர்ந்துக்குவார். அந்த ராஜபுத்திரர்கள் அந்த சீக்கியர்களோட சேர்ந்துட்டு தன்னோட அப்பாவுக்கு எதிராகவே வந்துட்டு செயல்படுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்துட்டு தன்னோட மதத்து மேலே இருக்கிற நம்பிக்கைனால, அதாவது அது மேலே தீவிரப்பற்றாக இருந்ததுனால ஜிஸ்யா வரியை வந்துட்டு இந்துக்கள் மேலே விதிக்கிறாரு. ஸோ அந்த ராஜபுத்திரர்கள் இவருக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணுறாங்க. அந்த சீக்கியர்கள் வந்துட்டு கிளர்ச்சி பண்ணுறதுக்கு அந்த சீக்கியர் குருக்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி எண்ணி அவரை தூக்கில் போட்டுறாரு. ஸோ சீக்கியர்களும் இவருக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணுறாங்க. இவங்க 2 பேரையும் அடக்கிறதுக்காக தன்னோட பையன் அக்பரை வந்துட்டு அனுப்புகிறாரு. அந்த அக்பர் வந்துட்டு அவங்க கூட சேர்ந்து அப்பாவுக்கு எதிராக வந்துட்டு கிளர்ச்சி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா அகமது நகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அகமது நகரில் அடில் ஷா வந்துட்டு தோற்கடிக்கிறார். அடில் ஷாவை தோற்கடிக்கிறதுக்கு மூலமாக இவருக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, அந்த இடத்த வந்துட்டு தன்னோட அகமது நகரை வந்துட்டு தன்னோட கட்டுப்பாட்டு கீழே வந்துட்டு கொண்டு வந்துடுறாரு. கொண்டு வந்ததும் அங்கே கோல் கும்பாஸ் அப்படிங்கிற ஒரு மசூதி, அது வந்துட்டு அடர் சாம்பல் நிறத்தில் இருக்கும். அந்த மசூதி வந்துட்டு இவருக்கு கீழே வந்துட்டு வருது. இதுதான் வந்துட்டு உலகில் இருக்கிற 2வது பெரிய குவிமாடம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு தெரியும் முகலாயர்கள் அப்படின்னாலே அவங்களோட கட்டடங்கள் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, பெரிய குவிமாடங்கள், தூண்கள் அதை வச்செல்லாம் தான் வந்துட்டு கட்டியிருப்பாங்க. ஸோ உலகின் 2வது பெரிய குவிமாடம் வந்துட்டு இந்த கோல் கும்பாஸ் தான். ஃபஸ்ட்டு குவிமாடம் எங்கே இருக்குது அப்படின்னா, புனித பீட்டர் சர்ச்சு ரோமில் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது இவங்களெல்லாம் வந்துட்டு இந்த கிளர்ச்சிகள்லாம் முடிச்சுட்டு வரும்போது யார் கூட இப்போ போர் வருது அப்படின்னா, மராத்தியர்கள் கூட வந்துட்டு போர் வருது. நமக்கு தெரியும் மராத்திய தலைவர் சிவாஜி கூட வந்துட்டு இவர் போர் வருது. அப்போ வந்துட்டு சிவாஜி வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, கொரில்லா போர் முறையை வந்துட்டு கையாளுவார். அப்போது அவரை பார்த்து அவுரங்கசீப் வந்துட்டு என்ன கிண்டல் பண்ணுவார் அப்படின்னா, மலை எலி அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜியை வந்துட்டு வர்ணிப்பார். இது கூட ஒரு முக்கியமான கேள்வி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. மலை எலி என அவுரங்கசீப்பால் வர்ணிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கூட கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கு மராத்தியர்களுக்கும் முகலாயர்களுக்கும் வந்துட்டு அந்த போர் வந்துட்டு கண்டினியூ ஆகிட்டே தான் வந்துட்டு இருக்குது. இப்போ தென்னிந்தியாவுக்கு வந்து அவுரங்கசீப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 1681 1707 வரைக்கும் இந்த தக்காணத்தில் அதாவது தென்னிந்திய பகுதியை சுற்றி அந்த தக்காண மன்னர்களை எல்லாம் வந்துட்டு தோற்கடிக்கிறார். நம்ம முன்னாடியே பார்த்தோம், 25 வருஷம் வந்துட்டு வட இந்தியா கிளர்ச்சிகளை அடக்கிறதுலையும் 25 வருஷம் தென்னிந்திய கிளர்ச்சிகளை அடக்கிறதுலையும் வந்துட்டு தன்னோட டைம் வந்துட்டு இவர் செலவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் இந்த மாதிரி இருந்ததை ஜேஎன் சர்க்கார் அப்படிங்கிறவர் வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் பின்பற்றிய கொள்கையினால் அவுரங்கசீப்க்கு வந்துட்டு அந்த தக்கான புற்றுநோயாக வருத்தியது, அதாவது குடல் புற்றுநோயாக ஒரு அல்சர் மாதிரி வந்துட்டு அவருக்கு வருத்துச்சு. திரும்ப போர்னு சொல்லிட்டு அந்த போர் பண்ணிகிட்டே தான் இருக்கார். யாரோ ஒருத்தர் கூட வந்துட்டு போர் நடந்துகிட்டே தான் இருக்குது. அந்த தக்கான பகுதியை வந்துட்டு காப்பாற்றணும், தென்னிந்திய அரசுகள்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதை தான் வந்துட்டு
தக்கான புற்றுநோய் அல்லது குடல் புற்றுநோய் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஎன் சர்க்கார் வந்துட்டு சொல்கிறாரு. ஸோ இவர் வந்துட்டு அவுரங்கசீப் எப்போ இறந்துடுறாரு அப்படின்னா 1707 வந்துட்டு மரணம். அது வரைக்கும் வந்துட்டு இவர் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போரில் ஈடுபட்டுகிட்டே தான் இருக்கார். இங்கே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மராத்தியர்களோட போர் புரிஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி கூட, அவரது கூட மலை எலி அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லைங்களா. இந்த மராத்திய சிவாஜியை வந்துட்டு எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறக்காக செய்ஸ்டகான் அப்படிங்கிறவரை வந்துட்டு அனுப்புகிறார். அந்த செய்ஸ்டகான் யார் அப்படின்னா தக்கான தளபதி. அந்த இவருக்கு தான் தக்கான பகுதி ரொம்ப பிடிக்குமே, அந்த தக்கானத்தோட தளபதியாக இருந்தவர் தான் செய்டஸ்டான். அவரை வந்துட்டு நீ போயிட்டு மராத்தியரை அந்த சிவாஜி வந்துட்டு தோற்கடிச்சிட்டு வா அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஆனால் அந்த போரில் என்ன ஆகும் அப்படின்னா சிவாஜி வந்துட்டு வின் பண்ணிடுவார். இந்த தக்கான ஆளுநர் செய்டகான் வந்துட்டு தோற்றுருவார். அதுக்கப்புறம் திரும்ப இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவுரங்கசீப்க்கு மனசு கேட்காது, எப்படியாவது திரும்ப மராத்தியர்கள் தோற்கடிக்கணும் அப்படிங்கிறக்காக ராஜா ஜெய்சிங் அப்படிங்கிறவரை திரும்ப வந்துட்டு அனுப்பிச்சிடுவார், போயிட்டு சிவாஜி கூட போரிடு அப்படின்ட்டு 1665. அப்போ என்னாகும் அப்படின்னா அவங்க 2 பேர்த்துக்கு இடையில வந்துட்டு ஒரு உடன்படிக்கை வரும். அது என்ன அப்படின்னா புரந்தர் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமானது. புரந்தர் உடன்படிக்கை யாருக்கு இடையில போடப்பட்டது அப்படின்னா சிவாஜிக்கும் ராஜா ஜெய்சிங் இவங்க 2 பேர்த்துக்கு இடையில போடப்பட்டதான் வந்துட்டு இந்த புரந்தர் உடன்படிக்கை. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மன்சப்தார் முறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது அந்த குதிரைகளை வச்சு பராமரிக்கணும், அரசர் கூப்பிடும்போது வந்துட்டு போய் ஹெல்ப் பண்ணணும். அந்த முறை வந்துட்டு இந்த சிவாஜியோட பையன் சாம்பாஜி, அவரோட சிவாஜியோட பையன் பேர் என்ன சாம்பாஜி, அவர் மேலே வந்துட்டு திணிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1666 சிவாஜியை வந்துட்டு கைது பண்ணிவிடுவாங்க. அப்போ கைது பண்ணும்போது இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சிவாஜி வந்துட்டு தப்பிச்சு போயிடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முகலாயர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா பகுதிகளையும் வந்துட்டு அவங்களோட கேலாய் பகுதியோடு வந்துட்டு இணைச்சிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த தப்பிச்சு போன சிவாஜி என்ன பண்ணுறாருன்னா 1674 ராக்கியர் கோட்டையில் தன்னை வந்துட்டு மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு முடிசூட்டிக்கிறார். அவரே வந்துட்டு மன்னர்னு முடிசூட்டிக்கிறாரு, சத்ரபதி அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஸோ 1680 என்ன ஆகுது அப்படின்னா சிவாஜி வந்துட்டு மரணம் அடைஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் சிவாஜியோட மகன் சாம்பாஜியும் இந்த அவுரங்கசீப்போட மகன் அக்பர்கள் இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவுரங்கசீப்புக்கு எதிராக வந்துட்டு கிளர்ச்சி பண்ணுறாங்க. இந்த இடத்துல இந்த மராத்தியர்கள் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் வந்துட்டு இந்த அவுரங்கசீப்க்கு எதிராக வந்துட்டு கிளர்ச்சியில் வந்துட்டு ஈடுபட்டிருப்பாங்க. அது கூடவே இவன் சிவாஜியோட மகன் அவுரங்கசீப்போட மகன் இவங்க எல்லாம் சேர்ந்து ரொம்ப தொல்லை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவுரங்கசீப்னால ஒரு லெவலுக்கு மேலே தாங்கவே முடியாது. அப்போ அந்த சாம்பாஜி வந்துட்டு பிடிச்சி அவரோட உடலெல்லாம் சிதைச்சு ஆற்றில் வந்துட்டு தூக்கி வீசிடுவாங்க. அப்படி வீசினது அந்த இடத்துல கிளர்ச்சியெல்லாம் ஓரளவுக்கு அடங்கும். அந்த மராத்தியர்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் கிளர்ச்சி பண்ணுறதெல்லாம் நிறுத்துவாங்க. அப்போ திரும்ப வந்துட்டு தக்காணம் வந்துட்டு அவுரங்கசீப்போட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஹைதராபாத்தில் வந்துட்டு கோல்கொண்டா கோட்டை இருக்கும். அது வந்துட்டு அடில் ஷா அப்படிங்கிற மரபை சேர்ந்த மன்னர்கிட்ட இருந்து அந்த கோட்டை காவலனுக்கு லஞ்சம் கொடுத்துட்டு அந்த கோட்டையை வந்துட்டு கைப்பற்றிடுவார். அந்த கோல்கொண்டா கோட்டையை வந்துட்டு கைப்பற்றிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. முகலாய மன்னர்கள்ட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா கடற்படை, அந்த கடற்படை வலிமை வந்துட்டு இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த அவுரங்கசீப்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இவர் தான் ஒழுக்க சீலராக வந்துட்டு இருப்பார். அவருக்கு பின்னாடி வர்ற மன்னர்கள் எல்லாம் வந்துட்டு சுகபோகங்களில் வந்துட்டு மூழ்கிடுவாங்க. ஸோ அதனால் ரொம்ப போருக்கு போகிறது அந்த மாதிரிலாம் எதுவும் அந்தளவுக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் கடைசி முக்கிய முகலாய அரசர் அப்படின்னா யாரை சொல்லலாம் அப்படின்னா அது வந்துட்டு நம்ம அவுரங்கசீப்பை தான் வந்துட்டு சொல்லணும். அவுரங்கசீப்க்கு அப்புறம் பின்னாடி வந்த யாருக்கும் பெரிய செல்வாக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த முகலாய அரசு வந்துட்டு படிப்படியாக சுருங்கி சிற்றரசாக மாறிடுச்சு. ஒரு காலத்தில் எல்லாத்தையும் அடக்கி இருந்த முகலாய பேரரசு இந்த அவுரங்கசீப்போட மகன் அக்பரும் அந்த சிவாஜியோட மகன் சாம்பாஜியும் தானே ஒன்று சேர்ந்து இவருக்கு எதிராக பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ மராத்தியர்கள்கிட்ட அடைக்கலம் கேட்குற மாதிரி, அதாவது இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, முகலாயருக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா மராத்தியர்கள் தான் வந்து ஹெல்ப் பண்ணணும். இப்போ டெல்லி நோக்கி யாராவது படையெடுத்து வராங்க, இல்லை தக்காணத்தை நோக்கி யாராவது படையெடுத்து வராங்க அப்படின்னா இவங்க உடனே மராத்தியர்கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. இந்த மாதிரி மராத்தியர்களால் பாதுகாக்கப்பட்ட ஒரு அரசாக வந்துட்டு இந்த முகலாய அரசு வந்துட்டு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே வந்துட்டு 1857 கிளர்ச்சிக்கு அப்புறம், அதாவது ரெண்டாம் பகதூர் ஷா வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்துட்டு நாடு கடத்திடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த முகலாய பேரரசு வந்துட்டு ரொம்ப வலிமை வாய்ந்ததாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி பிற்கால முகலாயர்கள் அப்படின்னு
1707 1857 வரை கொடுத்துருக்காங்க. அவுரங்கசீப் காலம் தான் நமக்கு முக்கியமானது. நிறைய கிளர்ச்சிகள்லாம் வந்துட்டு வந்திருக்கும். ஸோ அது வந்துட்டு பார்த்துக்கோங்க. 1658 1707 வரைக்கும் கடைசி முகலாய சாம்ராஜ்யத்தின் பேரரசர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆக்சுவலாக இதோட முகலாயர்களோட செல்வாக்கு முடிஞ்சிருச்சு. ஆனால் இவரோட வாரிசுகள் வந்துட்டு பின்னாடி ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் யார் அப்படின்னா பகதூர் ஷா ஒன். இவர் யார் அப்படின்னா அவுரங்கசீப்போட பையன். ஷா ஆலம் அப்படிங்கிற பட்டம் வந்துட்டு இவர் வச்சுக்கிட்டாரு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சர்தேஸ் முகி அப்படிங்கிற வரியை வந்துட்டு வசூலிக்கிறதுக்கு மராத்தியர்களுக்கு வந்துட்டு அனுமதி கொடுத்துருவார். அவங்க தான் வந்துட்டு அந்த வரியெல்லாம் வந்துட்டு வசூலிக்கிறதுக்கான உரிமையை வந்துட்டு இந்த பகதூர் ஷா கிட்டேருந்து வாங்கிக்குவாங்க. 2வது அரசர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜகந்தர் ஷா. 3வது வந்துட்டு பருக்ஷயார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட காலத்தில் யார் வருவாங்க அப்படின்னா ஜான் சர்மன் அப்படிங்கிறவங்க. அதாவது 1717 கிழக்கிந்திய வணிகக்குழு வந்துட்டு வரும். நாடு முழுவதும் எங்களுக்கு வணிகம் செய்கிறதுக்கு வந்துட்டு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஸோ அந்த பருக்ஷயார் காலத்தில் தான் எல்லா பக்கமும் வந்துட்டு வணிகம் செய்கிறக்கான பட்டயத்தை வந்துட்டு கொடுத்தவர் வந்துட்டு இந்த பருக்ஷயார் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜான் சர்மன் தலைமையில் தான் வந்துட்டு அந்த கிழக்கிந்திய வணிகக்குழு வந்துட்டு பர்மிஷன் கேட்கும். அடுத்தது வந்துட்டு யார் அப்படின்னா முகமது ஷா. 1739 நாதிர் ஷா அப்படிங்கிற ஆப்கானிய மன்னர் இருப்பாங்க. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த முகமது ஷாவை வந்துட்டு இவங்க 2 பேர்த்துக்கு இடையில் வந்துட்டு போர் வரும். படையெடுத்து வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மயிலாசனத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிரு. இந்த ஷாஜஹான் காலத்தில் மயிலாசனம் அரியணையெல்லாம் செஞ்சுருப்பாங்க இல்லைங்களா, அது கோஹினூர் வைரம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. டெல்லி வந்துட்டு சூறையாடப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முகமது ஷாவோட காலத்தில். ஸோ இதுவும் வந்துட்டு முக்கியமானது. யாரோட காலத்தில் அந்த மயிலாசனம் அந்த அரியணை வந்துட்டு எடுத்துகிட்டு போனாங்க, கோஹினூர் வைரம் வந்துட்டு எடுத்துகிட்டு போனாங்க, அதெல்லாம் வந்துட்டு கேட்பாங்க. அடுத்தது அகமது ஷா. அதுலேயும் நமக்கு எதுவும் முக்கியமானது இல்லை. அடுத்தது ஆலம்கீர். இவர் வந்துட்டு 1761 1761 3வது பானிபட் போர் வந்துட்டு நடக்கும். யார் யாருக்கு அப்படின்னா அகமது ஷா ஆப்தலி, அதுக்கப்புறம் மராத்தியர்கள், இவங்க 2 பேர்த்துக்கும் போர் நடக்கும். மராத்தியர்கள் அப்படின்னா மராத்தியர்களுக்கும் இவங்களுக்கும் டைரெக்டாக நடக்காது. இவங்க முகலாயரை நோக்கி தான் வந்துட்டு இந்த அகமது ஷா படையெடுத்து வருவார். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறக்காக மராத்தியர்கள் வந்துட்டு இவருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னா அகமது ஷா ஆப்தலி அப்படிங்கிற ஆப்கானியர் தான் வந்துட்டு வெற்றி பெறுவார். இவங்க வந்துட்டு டெல்லியில் சுத்தமாக இவங்களுக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச செல்வாக்கும் வந்துட்டு குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது என்ன அப்படின்னா ஷா ஆலம் 2 அப்படிங்கிறவர் 1764 பக்சார் போர் வந்துட்டு நடக்கும். இது யார் யாருக்கு அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கும் இந்த அயோத்தி நவாப், மேற்கு வங்கத்தை ஆண்டவங்க, இந்த முகலாயர்கள், இவங்க 3 பேர்த்துக்கும் சேர்ந்து, அதாவது முக்கூட்டு படை சார்பாக வந்துட்டு நடக்கும். இவங்க ஆங்கிலேயர்களை வந்துட்டு எதிர்த்து போர் புரிவாங்க பக்சார் போரில். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்துட்டு ஜெயிச்சிடுவாங்க. 1765 அலகாபாத் உடன்படிக்கை வந்துட்டு நடக்கும். அந்த உடன்படிக்கையில் ஒரு சில விதிகள்லாம் வந்துட்டு இந்த ஷா ஆலம் மீது திணிப்பாங்க. என்னென்ன அப்படின்னா உங்களுக்கு வருஷம் 26 லட்ச ரூபா ஓய்வூதியம் வந்துட்டு கொடுத்துட்றோம். வங்காளம், பீகார், ஒரிசா இந்த பகுதிகளெல்லாம் வரி வசூல் செய்கிற உரிமை வந்துட்டு ஆங்கிலேயருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அலகாபாத் உடன்படிக்கை மூலமாக திணிச்சிடுவாங்க. இந்த வருஷமே ரொம்ப முக்கியமானது. 1765 அலகாபாத் உடன்படிக்கை. பக்சார் போர் எப்போ நடைபெற்றுச்சு அப்படின்னா 1764. மேற்கு வங்க ஆளுநர் மீர் காசிம், அயோத்தி நவாப் சுஜாவுத்தௌலா, முகலாயர்கள் அதாவது ஷா ஆலம், இவங்க 3 பேரும் சேர்ந்து ஆங்கிலேயரை எதிர்ப்பாங்க. அதில் வந்துட்டு ஆங்கிலேயர்கள் வின் பண்ணிடுவாங்க. ஸோ 1765 அவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை வரும். அதுதான் அலகாபாத் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையின்படி முகலாயர்களுக்கு 26 லட்ச ரூபா ஓய்வூதியம் கொடுத்துறோம், நீங்கள் மற்ற ரைட்ஸ் எல்லாம் எங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்குவாங்க. நெக்ஸ்ட் ஒன் யார் அப்படின்னா அக்பர் 2. இவரோட நண்பர் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். நம்ம பார்த்துருக்கோம் 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அதில் பார்த்துருப்போம் இல்லைங்களா. இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜாராம் மோகன் ராய் தான் வந்துட்டு சொல்லுவாங்க. இவருக்கு வந்துட்டு ராஜா அப்படிங்கிற பட்டத்தை யார் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த அக்பர் தான் வந்துட்டு கொடுத்துருப்பாரு. இவருக்கு வந்துட்டு அந்த ஓய்வூதியம் 26 லட்ச ரூபா கொடுத்துட்ருக்காங்க இல்லைங்களா, அது வந்துட்டு பத்தாது, அதனால் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி வாங்கணும் அப்படிங்கிறக்காக தன்னோட நண்பர் இந்த ராஜாராம் மோகன் ராயை லண்டனுக்கு வந்துட்டு அனுப்புவார், அதாவது இங்கிலாந்துக்கு வந்துட்டு அனுப்புவார். அங்கே போயிட்டு
ரிட்டன் ஆகும்போது என்ன ஆவார் அப்படின்னா பிரிஸ்டல் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு இவர் இறந்துருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜாராம் மோகன் ராய் யாருடைய நண்பர் அப்படின்னும் கேட்கலாம். முகலாயர்களில் யாருடைய நண்பர், அப்புறம் ராஜா என்ற பட்டத்தை எந்த முகலாய மன்னர் அளித்தார், இது வந்துட்டு முக்கியமானது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா பகதூர் ஷா 2. இவர் தான் வந்துட்டு கடைசி முகலாய பேரரசர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பேரளவில் இவர் தான் கடைசி முகலாய பேரரசர். 1857 பெருங்கலர்ச்சி வந்து நடக்கும் இல்லைங்களா, அந்த பெருங்கலர்ச்சியில் வந்துட்டு பகதூர் ஷா இந்த பகத்கான் ஆதரவோடு வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னை வந்துட்டு மன்னராக அறிவிச்சுக்குவார். இப்போலாம் ஆங்கிலேயர்கள் ரொம்ப பண்ணிகிட்ருப்பாங்க இந்த 1857. ஸோ இவர் என்ன பண்ணிக்குவார் அப்படின்னா தன்னை தானே வந்துட்டு மன்னராக அறிவிச்சுக்குவார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 1858 வந்துட்டு அந்த கிளர்ச்சி வந்துட்டு ஒடுக்கிடுவாங்க ஆங்கிலேயர்கள். அதுக்கப்புறம் இந்த பகதூர் ஷா வந்துட்டு கைது செஞ்சுட்டு போயிடுவாங்க. எங்கே கைது செய்வாங்க அப்படின்னா 1862 ரங்கூனுக்கு வந்துட்டு, அதாவது பர்மாவில் இருக்கிற ரங்கூனுக்கு வந்துட்டு கைது செஞ்சுட்டு போயிடுவாங்க. நாடு கடத்திட்டு போயிடுவாங்க. நாடு கடத்திட்டு போயிட்டு இவர் வந்துட்டு அங்கேயே இறந்துடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா டெல்லியில் வந்துட்டு இந்த முகலாயர்களோட கொடியை வந்துட்டு நட்டு நான் தான் வந்துட்டு அரசர் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லுவார், மன்னர் அப்படின்னு சொல்லுவார். மக்களும் எல்லாமே ஏற்றுக்குவாங்க, இவர் தான் மன்னர் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே முழக்கமிடுவாங்க. ஆனால் அது வந்துட்டு ஆங்கிலேயர் வந்துட்டு ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க வந்துட்டு கைது செஞ்சு அவரை வந்துட்டு பர்மா போயிட்டு அவர் வந்துட்டு இறந்துடுவார். தொடக்க காலத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போது என்ன தான் இவர் வந்துட்டு மன்னராக இருந்தாலும் அந்த வம்சாவளியில் வந்துட்டு இருந்தாலும் இவர் வந்துட்டு ரொம்ப அவமானப்படுத்தப்பட்டிருப்பார். அந்த நாணயங்கள் ரூபாய் நோட்டுகள்லாம் இவரோட பேர் எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் இவர் அதனால தான் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா தன்னை திரும்ப அரசர் அப்படிங்கிற மாதிரிலாம் அறிவிப்பார். மக்கள் ஏற்றுக்குவாங்க, ஆனால் ஆங்கிலேய அரசு வந்துட்டு ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவரே முகலாய கால கடைசி மன்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ முகலாயர்கள்லேருந்து எந்தெந்த அரசர்கள் இருந்தாங்க, என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன கிளர்ச்சிகள் வந்துட்டு வந்தது, போரெல்லாம் என்னென்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். முகலாயர்கள் காலத்தில் சமுதாய நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்தியாவில் அதாவது 16ஆம் நூற்றாண்டில் 15 கோடி மக்கள் வந்துட்டு இருந்திருக்காங்க. 18ஆம் நூற்றாண்டில் வந்துட்டு 20 கோடி மக்கள் வந்துட்டு இருந்திருக்காங்க. மிக குறைவான மக்கள் தொகை உள்ள காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 16, 18ஆம் நூற்றாண்டை வந்துட்டு சொல்லலாம். ஏன் வந்துட்டு மக்கள் தொகை கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நிறைய போர் வந்துட்டே இருக்கும். ஏதாவது நோய், அதுக்கப்புறம் பஞ்சம், நம்ம பார்த்துருக்கோம் பிளேக் நோயெல்லாம் வந்துச்சு. இந்த ஆங்கிலேயர்கள் பண்ண கொடுமைனால் நிறைய பஞ்சமெல்லாம் வந்துச்சு. அதனால் நிறைய பேர் வேலை தேடி இலங்கைக்கெல்லாம் போவாங்க. நிறைய போரெல்லாம் வந்துச்சு. அதனால் மக்கள் தொகை வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் அந்த கிராமத்தெல்லாம் நிர்வகிக்கிறதுக்கு வந்துட்டு பஞ்சாயத்து, அதாவது பஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பஞ்சாயத்து தலைவரை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முக்காடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்சாயத்து அப்படிங்கிற அமைப்பு வந்துட்டு என்னவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கிராமம் அதுக்கப்புறம் நகரம் இதை வந்துட்டு இணைக்கிற ஒரு இதாக தான் வந்துட்டு இந்த பஞ்சாயத்து அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்துட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு பிரிவினரும் இருந்திருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா மதாத்தி மாஷ் அப்படின்ட்டு. அவங்க என்னென்னா ஊதியம் பெறுவர்கள். எப்படின்னா இப்போ மன்னர்கள்ட்டிருந்து, ஜமீன்கள்ட்டிருந்து, பெரிய பெரிய பணக்காரங்கிட்டிருந்து அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்டலாம் இருந்து சேல்ரி வாங்குறவங்களாம் இந்த மதாத் மாஷ் அப்படிங்கிறவங்க வந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட உடைகள்லாம் அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். அப்போ உயர் வகுப்பினர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா லாகூர் கம்பளம், பனாரஸ் பட்டு, சால்வை அதெல்லாம் வந்துட்டு போட்டிருக்காங்க. கஷ்டப்பட்டவங்க அதாவது கீழ்த்தட்டு மக்கள் வந்துட்டு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஆண்கள் வந்துட்டு லங்கோடும், பெண்கள் வந்துட்டு சேலையும் வந்துட்டு போட்டிருந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜமீன்தார்கள் அப்படிங்கிற உரிமை யாருக்கெல்லாம் வழங்கப்பட்டது அப்படின்னா ராஜபுத்திரர்கள், உயர் சாதி இந்துக்கள், பிராமணர்கள், இந்து துருக்கியர்கள், மராத்தியர்கள், ஈரானியர்கள், ஆப்கானியர்கள், அரேபியர்கள் இவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு வழங்கப்பட்டிருக்கு. யாரெல்லாம் இந்த ஜமீன்தாரி நிலையை பெறுறதுக்கு வந்துட்டு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கில் வந்துட்டு எழுதியிருக்காங்க. அது என்னென்னா ஐனி அக்பரி அப்படிங்கிற நூல். அதை எழுதுனது யார் அப்படின்னா அபுல் ஃபாசல் அப்படிங்கிற வந்துட்டு எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ஒன்று, அப்போ என்னென்ன மூட பழக்க வழக்கம்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற பழக்கம் முன்னாடி இருந்தே இருந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். அது 1829 தான் வந்துட்டு ஒழிச்சிருக்காங்க. ஸோ முகலாயர்கள் காலத்துலேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்துக்களிடம் இந்த பழக்கம் இருந்திருக்கு அப்படின்ட்டுருக்காங்க. பொதுவாக சொல்லணும் உயர் ஜாதி இந்த மன்னர்கள்லாம் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க மனைவிகள்லாம் வந்துட்டு உடன்கட்டை ஏறி இருக்காங்க, உயர் ஜாதியினரும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மறுமணம் வந்துட்டு தடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமானது என்ன அப்படின்னா இப்போ எப்படி பெண்கள்கிட்டேருந்து வரதட்சணை வாங்குகிறோம் அந்த மாதிரி அந்த காலத்தில் முஸ்லீம் பெண்களை வந்துட்டு திருமணம் செஞ்சுக்கும் போது தன்னை மடம் முடிக்கிற பெண்ணுக்கு வந்துட்டு ஆண்கள் வந்துட்டு வரதட்சணை வந்துட்டு கொடுக்கணும். அதுக்கு என்ன பேர் அப்படின்னா மஹர் அப்படிங்கிற வரதட்சணை வந்துட்டு பெற்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளாதார நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா
நமக்கு தெரியும் ஷெர்ஷா காலத்தில் அவர் வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா விவசாயத்துக்கு வந்துட்டு முக்கியத்துவம் கொடுப்பார். இந்த விவசாய நிலங்களெல்லாம் பாதுகாக்கணும், ஒரு விவசாயி வந்துட்டு சீரழிஞ்சா நாட்டு மன்னர் சீரழியணும், போரின் போது வந்துட்டு அந்த விவசாய நிலங்கள்லாம் பாதிக்கக்கூடாது, எந்த இதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார். அப்போ அவர் நிறைய கால்வாயெல்லாம் அமைச்சிருப்பார். அந்த கால்வாய் வச்சும் விவசாயம் வந்துட்டு நல்லா பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான பாசனமாக என்ன இருந்துச்சு அப்படின்னா கிணற்று பாசனம் வந்துட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு புகையிலை வந்துட்டு 17ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர்கள் வந்துட்டு அறிமுகம் பண்ணியிருக்காங்க. புகையிலை அப்படிங்கிறத வந்துட்டு ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர்கள் வந்துட்டு 17ஆம் நூற்றாண்டில் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 18ஆம் நூற்றாண்டில் மக்காச்சோளத்தை வந்துட்டு போர்ச்சுகீசியர்கள் தான் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. மக்காச்சோளம் அப்படின்னா நமக்கு இந்த வெள்ளைச்சோளம், நம்ம நாட்டுச்சோளம் அதெல்லாம் வந்துட்டு இருந்திருக்கு. இப்போ இந்த கான் இது இருக்குது இல்லைங்களா, அதை வந்துட்டு போர்ச்சுகீசியர்கள் தான் அறிமுகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது உருளைக்கிழங்கு, சிவப்பு மிளகாய் இது எல்லாமே அவங்க தான் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவுரி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு முக்கியமான வணிக பெயர். நமக்கு தெரியும் இண்டிகோ கிளர்ச்சி, அந்த அவுரி மூலமாக சாயம் எடுப்பாங்க. அது வந்துட்டு தயாரிக்கிற அந்த அவுரி வந்துட்டு விளையிறதுக்கான கிளைமேட் வந்துட்டு இந்தியாவில் ரொம்ப இருக்குது. இந்தியாவில் தான் வந்துட்டு அது நல்லா உற்பத்தி ஆகுது, அந்த மேற்கு வங்கம், பீகார் அந்த சைடில் மற்ற இடத்துல எல்லாமே. அதனால் அங்கே இருக்கிற விவசாயிகளெல்லாம் இவங்க ரொம்ப கம்பல் பண்ணி அங்கே அவுரி தான் விளைவிக்கணும் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. அதுக்கு வந்துட்டு கம்மியானதும் கொடுப்பாங்க. அதனால் இண்டிகோ புரட்சி அப்படின்ட்டுலாம் வரும். அதில் காந்தியடிகள் கூட வந்துட்டு அந்த மக்களுக்காக போராடி இருப்பார். அதெல்லாம் நம்ம ஐஎன்எம்மில் வந்துட்டு பார்ப்போம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அங்கே அவுரி வந்துட்டு விளைவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒட்டு மாம்பழம் வந்துட்டு போர்ச்சுகீசியர்கள் வந்துட்டு அறிமுகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த முகலாயர்களுக்கு வருமானம் எப்படி வந்துச்சு அப்படின்னா நிலவரி மூலமாக செலுத்தியிருக்காங்க. அதாவது 3/1 ஒரு பங்கு வந்துட்டு நிலவரி, அதுவும் வந்துட்டு பணமாக தான் வந்துட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜா தொடர்பான அந்த வருவாய்த்துறை அதிகாரி அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, அவர் வந்துட்டு அந்த வருவாயெல்லாம் எப்படி, அதாவது இந்தந்த நிலங்களுக்கு இந்தந்த வருவாயெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணை, ஒரு 4 வகையாக வந்துட்டு பிரிச்சுருந்துருப்பாங்க. அந்த வரி அட்டவணை மூலமாக இந்த நில வருவாயெல்லாம் வந்துட்டு வசூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்னென்னா தஸ்தர் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அந்த வரி அட்டவணை மூலமாக பெறாங்க இல்லைங்களா, அந்த வரி அதுக்கு என்னென்னா தஸ்தர் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அதாவது ஒரு நிலத்துக்கு ஏற்ற மாதிரி, அதாவது இந்த விளைச்சலுக்கு ஏற்ற மாதிரி தான் நிலவரி வந்துட்டு இருந்திருக்கு. இந்த ஆங்கிலேயர்கள் மாதிரி இல்லை. அவங்க வந்துட்டு விளைஞ்சாலும் விளையாட்டி நம்ம நிலவரி கொடுக்கணும், அப்படி கொடுக்கல அப்படின்னா ஜப்தி பண்ணுவாங்க. ஆனால் இவங்களோட காலத்தில் அந்த நிலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு நிலவரி வந்துட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு கர்கானா அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு கைவினைப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை வந்துட்டு இருந்திருக்கு. வணிகம் எந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னா பஞ்சாராக்கள் அப்படிங்கிற நாடோடி வணிகர்கள் வந்துட்டு இருந்திருக்காங்க. நாடோடி வணிகர்கள்னால் என்னென்னா கழுதை மேலே வந்துட்டு பொருள், அதாவது பொதிசம் வந்துட்டு பொருள் வந்துட்டு ஏற்றிட்டு போயிட்டு அதை வந்துட்டு வணிகம் செஞ்சுருக்காங்க. வங்காளத்தில் ஹூக்ளி பகுதியில் ஏற்றுமதியெல்லாம் வந்துட்டு செஞ்சுருக்காங்க. சராய் அப்படிங்கிற ஓய்வு விடுதி வந்துட்டு இருந்திருக்கு. நம்ம பார்த்தோம் அந்த இவரோட ஷெர்ஷா காலத்தில் சராய் அப்படிங்கிற ஓய்வு விடுதி வந்துட்டு அமைச்சார். போக்குவரத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த உணவு எல்லாமே வந்துட்டு கொடுக்குறக்காக அது இப்போ வரைக்குமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு யார் யார் என்னென்ன வணிகம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குஜராத்தில் போரா முஸ்லீம், மலபாரில் முஸ்லீம்ஸ், சோழ மண்டலத்தில் செட்டியார், ராஜஸ்தானில் வந்துட்டு மார்வாரி, இவங்க எல்லாமே வந்துட்டு வணிகம் வந்துட்டு செஞ்சுருக்காங்க. இது வந்துட்டு கொஞ்சம் முக்கியமானது. நமக்கு வந்துட்டு மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு முகலாயர்கள் காலத்தில் என்னென்ன சமயம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்துட்டு முஸ்லீம்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும், சன்னி முஸ்லீம் அப்படின்னு நமக்கு தெரியும். சியா முஸ்லீம் அப்படிங்கிற பிரிவு வந்துட்டு இவங்க கூட மிங்கிலாச்சு. அந்த பாரசீக மன்னர் வந்துட்டு வந்தாங்க இல்லைங்களா, இந்த ஜஹாங்கீருக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க, ஹூமாயூனுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அக்பர் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா அவர் ஒரு புது மதத்தை தீநிலாகி அப்படிங்கிற ஒரு மதத்தை கொண்டு வந்திருப்பார். அவர் இந்து பொண்ணை வந்துட்டு கல்யாணம் பண்ணியிருப்பார். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா அக்பர் வந்துட்டு தீநிலாகி கோட்பாடை வந்துட்டு பின்பற்றியிருப்பார். இந்த 16-17ஆம் நூற்றாண்டில் வைணவ நூற்றாண்டு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் பக்தி இயக்கம் வந்துட்டு ரொம்ப பிரபலமாக இருக்குது அப்படின்ட்டு துளசிதாசர் வந்துட்டு ராம் சரித் மனஸ் அப்படிங்கிற நூல் வந்துட்டு எழுதியிருப்பார். அடுத்தது வல்லபாச்சாரி, விட்டல்நாத், இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிருஷ்ண அவதார வழிபாட்டை வந்துட்டு முன்மொழிஞ்சிருக்காங்க. இந்த விட்டல்நாத் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா இந்த வல்லபாச்சாரியோட பையன் தான் வந்துட்டு இந்த விட்டல்நாத் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 அப்படியே சேர்த்து படிச்சுக்கோங்க. கிருஷ்ண அவதார வழிபாட்டை முன்மொழிந்தவர்கள் இவங்க 2 பேரும் தான். அடுத்தது சூர்தாஸ் அப்படிங்கிறவர் வந்துட்டு சூர் சாராவளி அப்படிங்கிற நூல் வந்துட்டு எழுதியிருப்பார். அடுத்தது
வியாசராயர் அப்படிங்கிற வந்துட்டு தசரதா இயக்கம். அது எங்கன்னா கர்நாடக பகுதியில் வந்துட்டு இருக்கும். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நடத்தப்பட்ட இயக்கம். இது ரொம்ப முக்கியமானது. முகலாயர் காலத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நடத்தப்பட்ட இயக்கம் என்ன அப்படின்னா தசரதா இயக்கம். வியாசராயர் அப்படிங்கிறவர் கர்நாடக பகுதியில் வந்துட்டு நடத்தியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் யார் அப்படின்னா வட இந்தியாவில், அதாவது ஹரியானா பகுதியில் ஒரு நெசவாளர், அவர் பேர் என்னென்னா கபீர் அப்படிங்கிறது ஒரு கடவுள் கோட்பாட்டை வந்துட்டு ஆதரிச்சிருப்பார். இது ரொம்ப முக்கியமானது. இவரை வம்சத்தை தான் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கபீர் வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சத்னாமியர் குழு வந்துட்டு சொல்லுவாங்க. அவுரங்கசீப் காலத்தில் சொல்லி அதுக்கப்புறம் அவர் ஒடுக்குவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, சத்னாமியர் குழு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹரியானாவில் வந்துட்டு இவங்க தான் கிளர்ச்சி பண்ணுவாங்க. அது அவுரங்கசீப் வந்துட்டு ஒடுக்கியிருப்பார். நெக்ஸ்ட்டு ரவிதாஸ் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா தோல் பதனிடுப்பவர். ஷைன் வந்துட்டு சிகை அலங்கார கலைஞர். இவங்கெல்லாம் வந்துட்டு அந்தந்த காலத்தில் இந்த ஒரு மதத்தெல்லாம் பின்பற்றியிருக்காங்க. இவங்க எல்லாரும் வந்துட்டு இந்து சமய மறுமலர்ச்சிக்கு காரணமாக இருந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிய மதம் அப்படிங்கிற ஒரு மதம் தோன்றினதும் வந்துட்டு இந்த முகலாயர் காலத்தில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு கடவுள் கோட்பாடு அப்படிங்கிறத தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா குரு நானக் தான். இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா இப்போ பாகிஸ்தானில் இருக்கிற தாழ்வாண்டி, அதாவது லாகூர் பக்கத்தில் இருக்கிற தாழ்வாண்டி அப்படிங்கிற ஊரில் வந்துட்டு பிறந்திருக்காரு. சீக்கியர்களோட புனித நூல் என்ன அப்படின்னா கிரந்த சாஹிப் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த சீக்கியர்களோட புனித நூல். நெக்ஸ்ட்டு சூபீஷம் வந்துட்டு எங்கே தோன்றியிருக்கும் அப்படின்னா ஈரானில் வந்துட்டு தோன்றியிருக்கும். பீர் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா சூபி மதகுரு அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் அக்பர் கூட வந்துட்டு தன்னை பீர் அப்படின்னு சொல்லிக்குவார். அவுரங்கசீப்பும் வந்துட்டு தன்னை ஜிந்தா பீர் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. ஸோ இவங்க வந்துட்டு சூபி மதத்தோட தாக்கம் இவர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அக்பர் என்ன மதத்தை பின்பற்றியிருப்பார் அப்படின்னா தீனிலாகி அப்படிங்கிற மதத்தை வந்துட்டு பின்பற்றியிருப்பாங்க. நமக்கு தெரியும் டெல்லி சுல்தான்கள் காலத்திலேயே வந்துட்டு குத்புதீன் ஐபக் வந்துட்டு ஒரு சூபி மதகுரு அவருக்காக தான் வந்துட்டு அந்த குதுப்பினார் அப்படிங்கிறத வந்துட்டு கட்டியிருப்பார். அதில் வந்துட்டு இந்த சூபி மதத்தோட தாக்கம் வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். குத்புதீன் ஐபக் வந்துட்டு கட்ட ஸ்டார்ட் பண்ணுவார். அவரோட மருமகன் இல்துமிஷ் வந்துட்டு கட்டி முடிப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் ஒன்று எப்படின்னா கிறிஸ்துவம் வந்துட்டு அந்த காலத்தில் இந்தியாவில் வந்துட்டு கரெக்டாக படிப்படியாக வந்துட்டு பரவ தொடங்குச்சு அப்படின்னு சொல்லலாம். எங்கெங்கே அப்படின்னா மேற்கு, அதுக்கப்புறம் கிழக்கு கடற்கரை பகுதியில். பிரான்சிஸ் சேவியர் அப்படிங்கிறவர் வந்துட்டு 16ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தோட கிழக்கு கடற்கரை பகுதிக்கு வந்துட்டு வருவார். வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதெல்லாமே வந்துட்டு அந்த கிறிஸ்தவ மதத்தை வந்துட்டு பரப்புவாங்க. என்னென்னா மக்கள் வந்துட்டு கொஞ்சம் பஞ்சத்தில் இருப்பாங்க, வறுமையில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நாங்களே கல்வி கற்றுத்தரோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க கல்வியும் கொடுத்துட்டு அந்த கிறிஸ்தவ மத கோட்பாடுகள்லாம் அவங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்துட்டு கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ராபர்ட் டி நோபிலி அப்படிங்கிறவர் கிறிஸ்துவ சமய பரப்பாளர். அவரும் வந்துட்டு வருவார். இவர் இங்கே வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா தமிழ் வந்துட்டு கற்றுக்குவார். தமிழ் வந்துட்டு கற்றுட்டு அதன் மூலமாக வந்துட்டு இந்த கிறிஸ்தவ மத கருத்துக்கள் எல்லாமே வந்துட்டு சொல்லுவார். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டேனிஷ் லூதர் மிஷன் அப்படிங்கிற அமைப்பை சேர்ந்தவர் யார் அப்படின்னா ஜீஹன் பால்ஹூ அப்படிங்கிறவர். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா 1706 தரங்கம்பாடிக்கு வந்து 1714 பைபிளை வந்துட்டு தமிழில் வந்துட்டு மொழியாக்கம் செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் வந்துட்டு தமிழ் கற்றுக்கிட்டு இந்த பைபிளை வந்துட்டு தமிழில் மொழியாக்கம் செஞ்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. பைபிள் இந்த தரங்கம்பாடி அப்படிங்கிறது இந்த டேனியர்கள், டச்சுக்காரர்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இல்லைங்களா, அவங்களோட தலைநகராக வந்துட்டு இருந்திருக்கும். இந்த தரங்கம்பாடி கடல் காற்றை வச்செல்லாம் கூட ஒரு பாட்டெல்லாம் வந்துட்டு பாடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த முகலாயர்களோட காலத்தில் இந்த கொஷின் வந்துட்டு ரொம்ப முக்கியம். பைபிளை வந்துட்டு யார் தமிழில் மொழியாக்கம் செஞ்சாங்க அப்படின்னா ஜீஹன் பால்ஹூ அப்படிங்கிறவர் தான். அறிவியல் தொழில்நுட்பம் வந்துட்டு இவங்களோட காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இர்பான் ஹைபிப் கூற்று அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா தொழில்நுட்பத்தில் வந்துட்டு இந்தியா ரொம்ப பின்தங்கிய நிலையில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா பாபர் தான் வந்துட்டு பீரங்கிகளை பயன்படுத்தினார் அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த முதலாம் பானிபட் போரில். ஸோ பீரங்கி, துப்பாக்கி இதெல்லாம் வந்துட்டு இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஆனால் அவர் பயன்படுத்தின துப்பாக்கி என்ன அப்படின்னா மேட்ச்லாக் துப்பாக்கி. அது பழமையான ஓல்டு டெக்னிக்கு. அப்போ வந்துட்டு பிளின்லாக் துப்பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பியர்கள் வந்துட்டு பயன்படுத்தினாங்க. ஸோ அறிவியல் வந்துட்டு கொஞ்சம் பின்தங்கி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பெர்னியர் அப்படிங்கிற ஃப்ரெஞ்சு மருத்துவர் வந்துட்டு வருவார்.
அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, அந்த ஷாஜஹான் காலத்தில் வருவார். அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஐரோப்பாவில் இருக்கிற மாதிரி ஒரு அதாவது ரொம்ப அட்வான்ஸ்டான காலேஜ் எல்லாம் வந்துட்டு இங்கே இல்லை, இங்கே வந்துட்டு பழமையான கல்விக்கூடங்கள் குருகுலங்கள்லாம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இந்த ஃபெர்னியர் அப்படிங்கிற வந்துட்டு ஃப்ரெஞ்சு மருத்துவர் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அபுல் பைசி அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு நூல் வந்துட்டு மொழிபெயர்த்திருப்பார். என்ன அப்படின்னா லீலாவதி அப்படிங்கிற கணித நூல் வந்துட்டு மொழிபெயர்த்திருப்பாங்க. அந்த லீலாவதி அப்படிங்கிற நூலை வந்துட்டு இயற்றியவர் யார் அப்படின்னா பாஸ்கராச்சாரியார் அப்படின்னு. இந்த அபுல் பைசி எந்த நூல் லீலாவதி அப்படிங்கிற கணித நூலை வந்துட்டு மொழிபெயர்த்திருப்பார். அந்த லீலாவதி அப்படிங்கிற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா பாஸ்கராச்சாரியார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட காலத்தில் என்னென்ன அறிவியல் டெக்னாலஜி இருந்துச்சு, அந்த நீர் இறைக்கும் சக்கரமெல்லாம் பாபர் காலத்தில் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. வெடி உப்பு, அது வந்துட்டு ஒரு உப்பு வகை, அதை வந்துட்டு நீரில் போட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்துட்டு குளிர்ச்சி அடையும். அதையும் வந்துட்டு அக்பர் காலத்தில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கப்பலின் ஒட்டகம் அப்படின்னு சொல்லி அக்பரை வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கு என்னென்னா அந்த கப்பலை வந்துட்டு ஒரு போட்டில் வச்சு தள்ளிட்டு அந்த கடலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அந்த டெக்னிக்கெல்லாம் இந்த அக்பர் காலத்தில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ கப்பலின் ஒட்டகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் வந்துட்டு முக்கியமானது. அபுல் பைசி மொழிபெயர்த்த நூல் வந்துட்டு லீலாவதி, அதை எழுதினது பாஸ்கராச்சாரியார். அது வந்துட்டு ஒரு கணித நூல், அது முக்கியமானது, அது வந்துட்டு பார்த்துக்கோங்க. அடுத்தது கட்டிடக்கலை. முகலாயர்கள் வந்துட்டு நம்ம கட்டிடக்கலை இளவரசர் அப்படின்னு ஷாஜகான் பார்த்தோம். ஸோ நிறைய மசூதிகள் நகரங்கள் அதெல்லாம் வந்துட்டு கட்டியிருப்பாங்க. பாபர் காலத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பானிபட், இந்த சம்பல் பள்ளத்தாக்கு, இங்கே எல்லாமே வந்துட்டு மசூதிகள் வந்துட்டு கட்டியிருப்பார். அவ்வளோதான். ஹுமாயூன் காலத்தில் வந்துட்டு தீன்ஃபானா நகரம் அப்படிங்கிறது டெல்லியில் வந்துட்டு கட்டியிருப்பார். அதில் தான் அவர் முக்கியமாக கவனம் செலுத்தியிருப்பார். அந்த டைமில் தான் அவங்களோட சகோதரர்கள்லாம் இவருக்கு எதிராக சதி செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு ஹுமாயூனோட கல்லறை வந்துட்டு யார் கட்டியிருப்பாங்க அப்படின்னா ஹாஜி பேகம், அவங்களோட ஒய்ஃப், அதாவது ஹுமாயூனோட ஒய்ஃப் வந்துட்டு தன்னோட கணவருக்காக கட்டியிருப்பாங்க. அடுத்தது ஷெர்ஷாசூர் காலத்தில் வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த தீன்பானா நகரம் வந்துட்டு இடிக்கப்பட்டிருக்கும். இந்த ஹுமாயூனுக்கு இந்த ஷெர்ஷாசூர் தான் வந்துட்டு அந்த ஒரு பொய்யான வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருவார். பீகாரை வந்துட்டு நான் உங்களுக்கு கைப்பற்றி தரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பொய்யான வாக்குறுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி இவரே வந்துட்டு ஹுமாயூன் மேலே போர் தொடுப்பார். அப்போ கடைசியில் ஷெர்ஷா தான் வந்துட்டு வின் பண்ணுவார். அதனால தான் இடையில வந்துட்டு இந்த முகலாயர் வம்சத்தில் இந்த ஷெர்ஷா அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு இடையில வருவார். அவர் ஹுமாயூன் கட்டின தீன்பானா நகரத்தை இடித்தது வந்துட்டு இந்த ஷெர்ஷாசூர் தான். அதுக்கப்புறம் டெல்லியில் வந்துட்டு புராண கிலா கோட்டை அப்படிங்கிற ஒன்றை வந்துட்டு கட்டுவார். அதுக்கப்புறம் பீகாரில் ஒரு கல்லறை மாடம் வந்துட்டு இருக்குது, சசாரம் அப்படிங்கிற இடத்துல கல்லறை மாடம் வந்துட்டு இருக்குது. அது எல்லாமே ஷெர்ஷா அவங்களோட இதில் கட்டப்பட்டது தான். நெக்ஸ்ட்டு அக்பர் வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா பதேபூர் சிக்ரியில் புலந்தர்வாசா இபாதத் கானா அதெல்லாம் கட்டுவார். அதாவது புலந்தர்வாசா அப்படிங்கிறது நுழைவாயில், இபாதத் கானா அப்படிங்கிறது வழிபாட்டு கூடம். அங்கே தான் எல்லாத்தையும் உட்கார வச்சு வழிபாட்டு கூடமெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த சமண மதம், பௌத்த மதம் அவங்க எல்லாத்தையும் ஒன்றா உட்கார வச்சு பேசிட்டு கடைசியில் இவர் தானே தீனிலாகி அப்படிங்கிற ஒரு மதத்தை வந்துட்டு அறிமுகப்படுத்துவார் அந்த வழிபாட்டு கூடத்தில். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா அந்த பதேபூர் சிக்ரியில் பஞ்ச் மஹால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், திவானி காஸ் அதெல்லாம் வந்துட்டு இருக்கும். அந்த பஞ்ச் மஹால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜோத்பாய் அரண்மனை. அக்பர் வந்துட்டு தன்னோட மனைவி ஜோத்பாய்க்காக ஒரு அரண்மனை கட்டியிருப்பார். அதுதான் வந்துட்டு பஞ்ச் மஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஜஹாங்கீருக்கு வந்துட்டு அக்பரோட கல்லறை, அதாவது தன்னோட அப்பாவோட கல்லறை வந்துட்டு இவர் தான் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணுவார். அதுக்கப்புறம் லாகூரில் மோதி மசூதி அப்படிங்கிற ஒன்று வந்துட்டு கட்டியிருப்பார். அதுக்கப்புறம் ஜஹாங்கீர் வந்துட்டு தன்னோட மாமனார், அதாவது இதி மொத்தௌலா அப்படிங்கிறவருக்கு வந்துட்டு கல்லறை வந்துட்டு கட்டுவார். இவரை வந்துட்டு தன்னோட மாமனாருக்கும் மைத்துனருக்கும் வந்துட்டு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். தன்னோட மைத்துனருக்கு வந்துட்டு பட்டம்லாம் கூட கொடுத்துருப்பாரு. ஸோ இவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னோட மாமனாருக்கு வந்துட்டு கல்லறை வந்துட்டு கட்டுறாங்க. அந்த கல்லறை எப்படி இருக்குது அப்படின்னா டியூரா வகை பூவடிவ கற்களால் வந்துட்டு கட்டப்பட்டுச்சு. தாஜ்மஹால் கட்டிருக்கோம் அந்த மாதிரியான கற்கள் தான் வந்துட்டு பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஷாஜகான் சொன்னாலே நம்ம மும்தாஜுக்காக வந்துட்டு ஒரு தாஜ்மஹால் கட்டியிருப்பார். அதை கட்டினது யார் அப்படின்னா உல்லாத் அகமது லஹோரி. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பாரசீக ஸ்டைலில் வந்துட்டு இருக்கும், இந்து பாரசீக ஸ்டைலில் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் முத்து மசூதி, ஜிம்மா மசூதி, செங்கோட்டை, டெல்லியில் இருக்கிற செங்கோட்டை அதெல்லாமே வந்துட்டு இவர் காலத்தில் கட்டினதான். செங்கோட்டையில் வந்துட்டு சிவப்பு நிற பளிங்கு கற்கள் வச்சு கட்டியிருப்பாங்க. இப்போ கூட அது வந்துட்டு ரெனோவேட் பண்ணி நல்லா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஷாஜஹானாபாத் நகரம், அதுக்கப்புறம் ஹாலிமார் பார்க் லாகூரில் வந்துட்டு இந்த மாதிரி நகரெல்லாம் வந்துட்டு இவர் அமைச்சிருப்பார். நெக்ஸ்ட்டு அவுரங்கசீப் காலத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா தன்னோட மனைவி பீபிகா மக்பாரா அவங்களுக்காக
ஒரு கல்லறை வந்துட்டு கட்டியிருப்பாங்க. அவங்களோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ரஃபியா உத்தௌரானி அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த அவுரங்கசீப்போட மனைவியோட இன்னொரு பேர். அவ்வளோதான். அவுரங்கசீப்போட காலத்தில் இந்த ஒரு கல்லறை மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அவர் தான் ரொம்ப ஒழுக்க சீலை, ரொம்ப ஆடம்பரத்தெல்லாம் விரும்ப மாட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா, அவ்வளோதான். ஜஹாங்கீர் அக்பர் காலத்தில், ஷாஜஹான் காலத்தில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய கட்டிடங்கள்லாம் கட்டியிருப்பாங்க. அவ்வளோதான். இந்த முகலாயர்கள் பார்ட் 3 வந்துட்டு முடிஞ்சுது. இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்துட்டு இந்த முகலாயர்கள் காலத்தில் என்னென்ன இலக்கியங்கள் அதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது வந்துட்டு இன்னொரு ஷார்ட் வீடியோவில் வந்துட்டு நான் நோட்ஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த 3 வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே, நோட்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னாலே முகலாயர்கள் கான்செப்ட் வந்துட்டு கிளியராக இருக்கும். அதாவது அந்த வருஷம், அது யார் யார் என்னென்ன கட்டினாங்க அதெல்லாம் ஞாபகம் இல்லைனாலும் அந்த ஸ்டோரி வந்துட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் படிச்சிங்க அப்படின்னா ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் திரும்ப ரீட் பண்ணுங்கள். இன்னொரு 2 டேஸ்க்கு அப்புறம் திரும்ப ரீட் பண்ணிங்க அப்படின்னா இந்த லெசன் வந்துட்டு ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். முகலாயர்கள் வந்துட்டு நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும். ஓல்டு டிஎன்பிசி கொஷின் பேப்பர்லாம் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஒன்றும் பண்ண வேண்டாம். இப்போ பழைய டிஎன்பிசி கொஷின் பேப்பர் எடுத்து வச்சுட்டு அதில் முகலாயர் சம்மந்தமாக என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதை நீங்கள் பார்த்தே ஆன்சர் பண்ணுங்கள். நம்ம நோட்ஸில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி பாருங்கள். புக்கில் எங்கே இருக்குதுன்னு தேடி பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். டெலகிராம் குரூப் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சண்டே வந்துட்டு டெஸ்ட் இருக்குது. டெஸ்ட்டு போர்ஷனில் முகலாயர்கள் இருக்குது. ஸோ நல்லா படிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.